பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பரபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உம்முடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடையும்படி கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்தோடு உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்பனமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆரம்பமாக கீர்த்தனையில் 18, சர்வலோக அதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 99 நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ராஜகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர்கள் கேர்பீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனின் பெரியவர், அவர் எல்லா ஜனங்களுக்கு மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரே, நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியர்கள் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக சம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிருபையின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த தலத்திலிருந்து நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதுவே.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களில் இருக்கிறபடியே. ஆமென். இன்றைய நாளுக்கு என்று வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 20 வரை. மத்தேயு 28 வசனங்கள் 18 முதல் 20. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இதான் குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசிகள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்பதுவே. அவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக அவருக்கு விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக தேவனிடத்தில் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தை பூமியை படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பிறந்து கன்னியாகுமரியில் பிறந்து கொஞ்சம் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து ரத்தம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவம் உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுள் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மனிதரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையின் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட விசுவாசத்துல நம்மில் நம் ஜீவன் இருக்க மட்டுமாய் உறுதியாக இருக்க உயிர்த்தெழுந்த கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவருடைய தாசியம் செய்வாராக. ஆமென். ஆமென். இன்றைய நாளுடைய செய்தி அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து அதன் பேரிலே நம் சிந்தனையை நாம் செய்வோம். அது யோவான் 3:1 முதல் 8. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயர் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்ய மாட்டான் என்றார். இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்க எப்படி பிறப்பான்? அவர் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறகு கூடுமோ என்றார். இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பது. இன்றைய இந்த வாரம் தூய திருத்துவ பண்டிகை. கிறிஸ்தவம் நம்பிக்கைப்படி தந்தை, மைந்தன், பரிசுத்த ஆவியானவர்களும் ஒருமையில் அடங்கியுள்ளார். கடவுள் ஒருவரே. கடவுள் ஒருவராகவும் ஒருவர் மூவராகவும் மூவர் ஒருவராகவும் பார்ப்பது கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையின் கூறுபாடுகளையும் அறியும். கடவுளின் முன்னோருமை செயலை நோக்குவது காலாகாலமாக ஒரு தொடர் போராட்டமாகவே இருக்கிறது. பிற மதத்தினர் மூவருமை கடவுள் என்றால் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஒரே கடவுளுடைய முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவத்தின் மூவருமை திரிபு நிலையை தவறான கொள்கையாக எடுத்துக் கொள்கின்றார்கள். கிறிஸ்தவரிடையேயும் மூவருமை ஏற்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. யெகோவா விட்னஸ் என்று சொல்லிக்கொண்டு
ஒன்லி ஜீசஸ், ஜீசஸ் நேம், ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். காரணம், இந்த மூவருமை குறித்து தெளிவான விளக்கம் வேதத்தில் இல்லாததினால்தான் அவரவர் மனம் போல யெகோவா என்றும் ஒன்லி ஜீசஸ் என்றும் பரிசுத்த ஆவியின் சபைகள் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று தேவர்கள் அல்ல, மூவரும் ஒருவர் தான். ஒரே பராபரன் மூன்று நிலையில் ஆவியாய் இருந்து செயல்படுகிறார். இந்த காரியம் மனித அறிவுக்கும் மனித புத்திக்கும் மனித யோசனைக்கும் மனித ஞானத்துக்கும் சிந்தனைக்கும் எட்டாத ஒரு பரம ரகசியமாகவே இருக்கிறது. இன்றைய நாளுடைய செய்தியை மூன்று காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து கடந்து செல்லலாம். ஒன்று தந்தையாகிய கடவுள், இரண்டாவது மைந்தனாகிய கடவுள், மூன்றாவது பரிசுத்த ஆவியாகிய கடவுள் என்ற செய்திக்குள்ளாக நாம் செல்லலாம். முதலாவது தந்தையாகிய கடவுள், ஃபாதர் ஆஃப் த காட். உலகம் அனைத்தையும் சகல நிறைவையும் படைத்த படைப்பாளராகவும் சகல உயிர்களுக்கும் தகப்பனாகவும் இருக்கின்றார் பிதாவாகிய கடவுள். அதைத்தான் 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, தேவன் ஒருவரே. வேதத்தில் கடவுளுக்கு தேவன் தேவன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் தேவன் உயர்ந்தவர், உன்னதமானவர், அவர் பரிசுத்தர், அவர் நிகரற்றவர், சகல அதிகாரமும் வல்லமையும் உடையவர் என்று பொருள். கடவுள் ஒருவராகவே இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று, அவரை விசுவாசிக்கிறவர்கள் நம்புகிறவர்கள் எல்லாம் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் படைப்பாளர் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்று இங்கே யோவான் பதிவு செய்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பு நீ உத்தமனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்தான் பிதா, அவர்தான் யெகோவா, அவர்தான் யெகோவா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில பிதாவானவர் ஒரு படைப்பாளராக ஆதியாகமம் தொடங்கி மோசேயோடு பேசுறது முதல் ஆபிரகாமோடு பேசுறதெல்லாம் ஆண்டவர் ஆவியில் இருந்து பேசினாலும் கூட அவர் பிதாவாகிய தேவனாய் ஆவியில் இருக்கிறவரா ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதே சங்கீதங்களின் புத்தகத்தில் 129ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். மற்ற மார்க்கத்தில் சொல்லுவார்கள், கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படியானால் நம்முடைய கடவுள் எல்லா இடத்திலும். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று சொன்னால், இந்த வானத்தின் உயரத்தை மனிதன் இன்று வரை அளவிட முடியலை. வானத்தை தான் பார்க்கிற வானத்தையே அளவிட முடியாதவன் இந்த உலகத்தையும் வானத்தையும் படைத்த ஆண்டவரை யாராலும் அளவிட முடியவே முடியாது என்பதை நாம் தொடர்ந்து அவன் சங்கீதக்காரன் சொல்வதை போல கர்த்தர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாகவே இருக்கிறார் என்று சொன்னானே. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் ஒரு சிருஷ்டிகர், தேவன் ஒரு படைப்பாளர், தேவரீர் எங்கள் பிதா நீர்தான் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை நம்ப வேண்டிய பிள்ளைகளாய், விசுவாசிக்க வேண்டிய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். பிதாவாகிய கடவுள் பூர்வம் முதல் இருக்கின்ற ஒரு கடவுள், ஒரு தெய்வம். ஆதியாகமத்தின் 2ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அந்த அசைவாடின தேவன் இன்று வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தேவன் என்று சொல்லி நீங்கள் நான் விசுவாசித்து தேவனாகிய கர்த்தரை நாம் வணங்குகிறதுனால்தான் நம்முடைய விசுவாச அறிக்கையிலே எடுத்த உடனேயே வானத்தையும் பூமியையும் படைத்த என்று சொல்லி ஆரம்பித்து பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று நாம் விசுவாச அறிக்கை எடுக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இரண்டாவது காரியம் குமாரனாகிய கடவுள். குமாரனாகிய கடவுள் லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்துல இப்படியாய் மருத்துவர் லூக்கா பதிவு செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வரும், உன்னதமானவருடைய வளம் உண்மையில் நிழலிலும் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இங்கு குமாரனை குறித்து நாம் பார்த்தோம்.
பரிசுத்த ஆவியானவர் குமாரன் மீது அல்லது குமாரனை பெறப்போகிற அந்த மரியாதை மீது நெல்லிடுவார். இந்த குழந்தை பரிசுத்தமுள்ளது, தேவனுடைய குமாரன், தெய்வத்தின் தெய்வம். அப்படிதான் சொல்றாரு. God of God, Lord of Lord, King of King, Son of Son என்று சொன்னால் தெய்வத்தின் தெய்வமானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜோதியில் ஜோதியானவர், பிதாவானவர் ஜோதி என்று சொல்லுவையானால் அந்த ஜோதியில் இவரும் ஒரு ஜோதி. அப்படித்தான் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய எண்ணங்களும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை மனுக்குலத்திற்கு ஈவாக கொடுத்தாரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறமை சுத்திகரிக்கும். ஒரே கடவுள், ஒரே இரட்சகர், அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்மை மீட்பவர், நம்முடைய பாவ நாசர், நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே தொங்கி மரித்தவர். எனவே தெய்வத்தின் தெய்வமான இயேசு கிறிஸ்து, ஜோதியில் ஜோதியான இயேசு கிறிஸ்து, சகல வல்லமையும் அதிகாரம் உடையவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் தொங்கி பாவ மன்னிப்பின் மீட்பு நமக்கு கொடுத்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பிலிப்பு அங்கே கேட்கிறான், பிதாவை காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார். அதற்கு ஆண்டவர் அதே 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருப்பதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொன்ன பதிலை பாருங்கள். ஆமாமா, அதோ பார் பிதா, இதோ பார் பிதா என்று சொல்லவில்லை. நானும் பிதாவும், என்னுள் பிதாவும் பிதாவினுள் நானும் இருக்கிறோம் என்பதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா என்று சொல்லி அந்த அருமையான சீஷன் பிலிப்புக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அப்படியானால் யோவான் 10:20 வாசித்து பார்த்தால், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் அறிக்கையிடுகிறார். அப்படியானால் படைப்பாளராகிய தேவன், மீட்பராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அவரும் இவருக்குள் அவரும் அவருக்குள் இவரும் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் மிகுந்த விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டுமே. அதிகமான ஆராய்ச்சிக்குள்ளாக விசுவாசம் போகாது, அதிகமான சிந்தனைக்குள்ளாக நம்பிக்கை போகாது. நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதுவாகவே அது இருக்கும் என்று சொல்லி என் மனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் விசுவாச பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் அழைக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் 10ஆம் வசனங்களில் வாசித்தார், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறார். தேவத்துவத்தின் தேவனாகிய பிதாவினுடைய பரிபூர்ணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அனைத்து வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அவரிடத்தில் இந்த அனைத்து சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்து உண்டு என்பதை நாம் நினைத்து, அதுதான் தெய்வத்தின் தெய்வம், தேவனில் தேவன், ஜோதியில் ஜோதி என்பதை நீங்கள் நான் விசுவாசிக்க வேண்டிய பிள்ளைகளாகவே காணப்படுகின்றோம். அதை நாம் வாசித்து பார்ப்போமேயானால் 1 யோவான் 5:12 சொல்கிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அது மாத்திரமல்ல, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார். 1 யோவான் 5:12 சொல்கிறது, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார் என்று சொல்லி அவன் பதிவு செய்கிறான். அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை வணங்கினால் நாம் பிதாவை வணங்குகிறதாகவே அர்த்தம். நாம் பிதாவை வணங்கினால் இயேசு கிறிஸ்துவை இணைத்து நாம் வணங்குகிறோம் என்ற அர்த்தம். அந்த விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். 3வது காரியம், பரிசுத்த ஆவியாகிய கடவுள், ஹோலி ஸ்பிரிட் தி காட். பிதாவாகிய கடவுள் அறியப்பட்ட காலம் வேறு, அது பழைய ஏற்பாட்டின் காலம். குமாரனாகிய கடவுள் அறியப்பட்ட காலம் வேறு, அது இயேசு கிறிஸ்துவின் காலம். பரிசுத்த ஆவி ஆகிய கடவுள் வெளிப்பட்ட காலம் வேறு. இந்த காலத்தில் பரிசுத்த ஆவி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதியிலே கர்த்தர் வார்த்தை இதை சொல்லிற்று என்று சொன்னார். கர்த்தருடைய இந்த வார்த்தை சொல்லிற்று என்று சொல்லிதான் ஆபிரகாம் சொன்னார், ஈசாக்கு சொன்னார், யாக்கோபு சொன்னார், மோசே சொன்னார், யோசுவா சொன்னார். எல்லாருமே, காலேப் ஆகட்டும், மற்ற மக்கள் எல்லாருமே, சிம்சோன் ஆகட்டும், எல்லாருமே சொன்னார்கள், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு என்று சொன்னார். அது ஆதியில். நேற்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று சொன்னார்.
இன்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறார். அப்ப ஆதியிலே வார்த்தை இதை சொல்லிற்று என்று சொன்னவர்கள், நேற்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று அறிக்கை செய்தவர்கள் இன்று என்ன சொல்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி எல்லா தீர்க்கதரிசிகளும், எல்லா குருமார்களும், எல்லா அப்போஸ்தலர்களும், எல்லா ஊழியர்களும் இயேசு கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தாதவர்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் குறித்து அதிகமாய் இந்த காலங்களில் நாம் அணுகுகிறோம், பேசுகிறோம் என்று பார்க்கிறோம். மூவரும் ஒன்றாய் இருக்கிறார். மூவருமை கடவுளை தனித்தனியே பிரித்து பார்க்க முடியாது. கடவுள் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களிலும் என்னிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக வார்த்தைகளை சொல்லி சென்றார். மத்திய 28ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே ஞானஸ்தான கட்டளையின் வழியாய் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாருடைய திருப்பெயரால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னாரே, அல்லது திருமுழுக்கு செய்து வையுங்கள் என்று சொன்னாரே. அப்படியானால் மூவொருமை கடவுளின் பெயரால் தான் இந்த உலகத்தில யாரும் ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமே ஒழிய வேறு எந்த ஒரு யெகோவாவின் பெயரால் மாத்திரம் சொல்ல முடியாது. பிதாவின் விட்டு நாம் குமாரனை மாத்திரம் சொல்ல முடியாது, குமாரனை விட்டு பரிசுத்த ஆவியை மாத்திரம் சொல்ல முடியாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாகவே காணப்படுகிறோம். மத்திய 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தில் திருத்துவம் இருக்கிறது. பிதா சொன்னார், இவர் என் நேச குமாரன். இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் எடுக்கிற பொழுது பிதா வானத்திலிருந்து சொன்னார், இவன் என் நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானத்தை பெற்றவர். அவர் ஞானஸ்தானம் விட்டு எழுந்திருக்கிற பொழுது அது புறாவை போல இயேசு கிறிஸ்து மீது வந்து பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பிதா சொன்னார், இவருடைய நேசகுமார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று எழுந்திருக்கிற பொழுது அங்கு ஒரு புறா வந்து அமர்ந்தது என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியினுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். எனவே கடைசியாக 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்தில் 14 எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆசீர்வாதத்தை போடுகிறான். எனவேதான் அந்த ஆசீர்வாதத்துக்கு பெயர் அப்போஸ்தல ஆசீர்வாதம். ஆரோனின் ஆசீர்வாதம் வேறு, அப்போஸ்தல ஆசீர்வாதம் வேறு. ஆரோனின் ஆசீர்வாதம் அது என்னாகமத்திலே பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தல ஆசீர்வாதத்தை பார்க்கிறானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் என்று சொல்லி மூவரையும் ஒன்றிணைத்து ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிற அந்த அப்போஸ்தல ஆசீர்வாதத்தின்படி நாம் எல்லாரிடத்திலும் இருக்கிற சரீரம், ஆத்மா, ஆவி என்ற 3 நிலையிலே ஒரு மனிதன் வாழ்கிறானே, உடல், மனம், காற்று இவற்றின் வழியாய் வாழ்கிற மனிதனை போல சரீரம், ஆத்மா, ஆவியை போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் நாம் இருக்கிறோம். எனவே மூவருமை ஆண்டவர் ஒன்றிலே 3ஆக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்ந்து இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ கர்த்ததாமே உங்கள் அனைவருக்கும் வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மிகுந்த கிருபையும் மகா இரக்கம் நிறைந்த அன்பினார் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மீண்டுமாய் ஒரு விசை உடைய சமூகத்தில் அழைத்து வந்து ஆண்டவரே, இது கொரோனாவினால் பாதிக்கப்பட்டதினால் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில நாங்கள் இந்த யூடியூபின் வழியாய் அருமையான உடைய பிள்ளைகளுக்கு தேவ செய்தியை கொடுத்து ஆராதனை அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற என் தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மக்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதியும் பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக மக்களை வையும். இனியும் எந்த கொரோனா நோய் மக்களை பாதித்து விடாதபடி என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து உலக நாடுகளுக்காக, அமெரிக்க தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டு ஆண்டவரே மக்களெல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் மனமாற்றம் அடைந்து ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து சேர
தேவனுடைய கிருபை அவருடைய பாவத்தை மன்னித்து ஒரு விஷயம் அவரை தயவாய் மீட்டெடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிரேசிலுக்காக, ஆண்டவர் ஸ்பெயினுக்காக, இத்தாலிக்காக, இங்கிலாந்துக்காக, ஜெர்மனிக்காக, ஆண்டவர் ஸ்வீடனுக்காக, அப்படியாய் பிரான்ஸுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களிலுடைய கிருபை இறங்கி வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவுடைய மகாராஷ்டிரா மாநிலத்திலும் டெல்லியிலும் ஏற்பட்டிருக்கிற அதிகமான பாதிப்பிலிருந்து மக்களை விடுதலையாக்கும். எல்லாரும் ஏன் இந்த நிலை என்பதை உணர்ந்து மனமாற உதவி செய்கிறார். தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். சென்னையில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை நினைத்து பார்க்கிறோம். ஆனால் பாவ சிந்தனையிலிருந்து மக்கள் விடுபட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை விடுதல் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார்கள். சென்னையை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் திருச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சியில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்காக எங்கள் சபை மக்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து விரைவிலே நாங்கள் இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை பெற்று நம்மை ஆராதிக்க உதவி செய்ய முடியாது வேண்டுகிறோம். இந்த கொரோனாவிலே போராடி வருகின்ற காவல்துறை சார்ந்த மக்கள், மருத்துவமனையை சார்ந்த மக்கள், டாக்டர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதலமைச்சருக்காக மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சருக்காக, மற்ற அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு மக்களின் விடுதலைக்காக அவர்கள் பாடுபட அவரோடு கூட வந்து எழுப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீரே எங்களுக்கு போதுமானவராயிருந்து விரைவிலே எங்கள் மக்களை சந்திக்கவும், ஆண்டவரே, அவர்கள் உடைய உடலையும் ரத்தத்தை உண்டு பருகிற நாட்களை ஏக்கத்தோடு காத்திருக்கிறதுனால விரைவிலே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து ஆலயத்தை திறந்து கொடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். பரமனின் எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சியம் வருவதாக, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. யாகத்தை எங்களுக்காகவும் எங்கள் கடனாளர்கள் மன்னிப்பது போல பாவங்களை மன்னிக்கணும். சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீமையில் ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னெடுக்குள்ளே சுவாமி. ஆமென். கர்த்தரானவரோடு இருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. எல்லோருக்கும் ஸ்தோத்திரம்.